ஃபைன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெசன்ஸ் வந்துட்டு லென்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நான் அப்பயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் அண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. த ஃபஸ்ட்டு திங் நீங்கள் இங்கே பார்க்குற இமேஜ்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கல் லென்த், தென் ஆங்கிள் ஆஃப் வியூ அண்ட் தென் ஃபீல்ட் ஆஃப் வியூ, தென் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் சென்சார் அண்ட் த லென்ஸ். ஸோ இமேஜோட சென்சார்லேருந்து எப்படி இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே தெரியுது ஒரு ட்ரீ அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. ஸோ இமேஜ் சென்சார்லேருந்து இந்த லென்ஸோட ஸ்டார்ட் இது இந்த டிஸ்டன்ஸு தான் வி ஜென்ரலி கால்ட் அஸ் அ ஃபோக்கல் லென்த். தென் வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் வியூ? ஆங்கிள் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லென்ஸ்க்கும் ஒரு சர்டன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் வியூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் அந்த 50 mm யூஸ் பண்ணால் அரௌண்ட் 70 to 74% வரைக்கும் என்னால் வந்துட்டு டிஸ்டன்ஸ் கவரேஜ் பண்ண முடியும். நவ் ஆங்கிள் ஆஃப் வியூ, அதுக்கப்புறமா ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஃபீல்ட் ஆஃப் வியூ என்ன பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ தூரம் கவர் ஆகுது. நவ் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் யோர் ஆங்கிள். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஃபோக்கல் லென்த்தோட இமேஜ் வந்துட்டு ஐ எம் ரிப்பீட்டிங் இட் ஆல் த ஓவர். த ஃபோக்கல் லென்த் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் சென்சார் அண்ட் த லென்ஸ், and the working distance is nothing but the distance between the lens to the particular field of view, and angle of view ஒவ்வொரு லென்ஸ் என்ன ஆங்கிள் கவரேஜ் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஈஸி இன்ஃபர்மேஷனை we are considering as angle of view. ஃபைன். இந்த இமேஜை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. So the right side it starts with the camera where you got an 180 degree angle of view, 114 degree, 94 degree, அங்கேருந்து அப்படியே கட் டவுன் ஆகிட்டு அப் டு 4 and 5 degrees ஆஃப் ஆங்கிள் ஆஃப் வியூவையும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த தெரிஞ்சுக்கிட்ட லென்சஸோட பர்பஸஸ் மேலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீம் வைட் ஆங்கிள் ஆர் ஃபிஷர் லென்சஸ். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் வைட் ஆங்கிள் லென்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா பேஸில் வந்துட்டு அந்த லென்ஸோட வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேலே வந்துட்டு அந்த ஆங்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி ஆங்கிள் ஆஃப் வியூ? எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நல்லா பார்க்க முடியும், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவரேஜ் பண்ண முடியும். ஸோ ஏரியா 180 டிகிரி ஃபார் த ஃபிஷ் ஐ. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் வைட் ஆங்கிளில் இன்னும் பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 90 degrees to 180 degree we can cover it up. அதே மாதிரி which particular lens is called as Fisher lenses. ஸோ என்ன வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஜென்ரலாக ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 mm or 4 mm till 24 mm. ஸோ பேஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், till 24 mm we are considering it to be the Fisher lenses. அதுக்கு அடுத்தது now 20 or 24 ஸ்டார்ட் பண்ணி 35 வரைக்கும் from 20 till 35 we are considering it as a wide angle lenses. ஸோ லேண்ட்ஸ்கேப்ஸ், தென் இன்டீரியர்ஸ், தென் ஆர்கிடெக்சர்ஸ் இதெல்லாமே நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கும் ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் ஆங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது we are looking into normal or standard or prime lenses. Now we can look into it. It is going to be like 50 mm, 70 mm and 80 mm up to 100 mm வரைக்கும் நம்மளால் வந்துட்டு ஜென்ரலாக இதை எடுக்க முடியும். ஸோ மிட் டெலிஃபோட்டோவும் கிட்டத்தட்ட ப்ரைம் லென்சஸ் மாதிரி தான் வரும். போர்ட்ரைட்ஸ்க்கும் மற்ற விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்? தென் the last one is going to be the telephoto, and then it's going to be super telephoto. So super telephoto நம்ம போத்த விட, but telephoto when you look into it ஒரு மீடியம் ஆஃப் டிஸ்டன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஆஃப் ஏரியா, அதாவது அந்த ஏரியா கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 degree to 8 degree, 24 degreeலேருந்து 8 degree அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ ஒன்ஸ் யோர் சைஸ், அதாவது of your lens சேஞ்ச் ஆக ஃபார் எக்ஸாம்பிள் வைட் ஆங்கிள் லென்சஸில் நம்ம 18 to 24 பார்க்கும்போது அதோட கவரேஜ் ஆஃப் ஏரியா 180 degree to 90 degrees வருது. தென் when you go for mid range like வைட் ஆங்கிள் லென்சஸ் வரும்போது up to 63 to 90 degrees வந்துட்டு கவர் ஆகுது. தென் 50 mm lenses, 70 mm lenses, 90 mm lenses and 100 mm lenses up to 135 வரைக்கும் பார்க்கும்போது அரௌண்ட் 24 mm கவர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் your lenses are getting the power over here with focal distances or focal length 600 mm அப்படின்னு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு the total distance பேஸ் பண்ணி உங்களோட லாங் டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. அட் த சேம் டைம் தட் டிகிரி வந்துட்டு கம்மியாகுது. எஸ், ஃபிஷர் லென்சஸ்லேருந்து சூப்பர் டெலிஃபோட்டோ லென்சஸில் நீங்கள் இங்கே டிகிரி வைஸ் எவ்வளோ ஆங்கிள் கவர் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்கலாம். இதோட ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ ஹியர். ஒரே ஒரு ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் லென்சஸ் வச்சு நம்ம ஷூட் பண்ணால் எப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்துட்டு 18 mm. டிஸ்டன்ஸ் கவரேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 24 mm. தென் இட்ஸ் கோயிங் டு பி 35 mm.
Now 35 mm is going to be not a perfect street photography, but yes, we can use it. Adukadutha is going to be 50 mm or 55 mm, which is going to be your portrait lenses. 85 mm, 105 mm, 135 mm, 200 mm and 300 mm. 300 mm la evlo perfect zoom irukku nu parunga. 600 mm நம்ம எடுக்கும்போது இன்னும் zoom ஆயிட்டு அந்த ஹட் மட்டும் நம்ம தனியா எடுக்க முடியும். ஓவராலாக இங்கே நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம யூஸ் பண்ணுற லென்சஸ் என்ன இருக்கும், அந்த லென்சஸோட கவரேஜ் ஏரியா எப்படி டிசைட் ஆகுதுன்னு பார்த்தா angle of view. So when you using something from 18 to 24, it's going to be higher the angle of view, which means that the degree coverage is going to be more. Then when you are using a higher the number of your lenses, 300 mm or 600 mm போகும்போது angle of view ஓட degree வந்துட்டு கம்மியாகுது, it becomes narrow. I'll give another example. See here, ஒரு இன்டீரியரில் ஒரு போர்ட்ரைட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான லென்சஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. நம்ம 35 mm, the same picture, the same girl, the same interior, background எல்லாமே கவர் ஆகுது. 50 mm, it's a perfect portrait picture. 85 mm, it's also a good portrait picture, but 50 mm விட 85 mm வந்துட்டு how sharp the image over here. Now 35 mm ல கொஞ்சம் எக்ஸ்டீரியரும் கவர் ஆகுது, 50 mm ல ஓரளவு கவர் ஆகுது, 85 mm ல only the content மட்டும் கவர் ஆகுது. So I'm not saying you have to use only 85 mm. நமக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான லென்சஸ் நம்ம வந்துட்டு சூஸ் ஓவர் பண்ணணும். Yes, and this one will be a very good example for you to understand how aperture value is helping you to cover the shallow depth of field and narrow depth of field. But நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம், பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எடுத்திருக்கேன். Now it is 1.8 over here, 2.8, 4, 16, 5.6 and finally 22. So shallow and the narrow depth of field க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் the aperture braids. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம aperture braidsோட ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கல, அதுக்காக தான் இந்த ஃபோட்டோகிராஃபை நான் எடுத்தேன். ஸோ aperture braids ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ aperture braidsல f 1.1 சொன்னால் wide open, then f 22 சொன்னால் totally small opens. Now 1.4, 2, 2.8, 4, 5.6, 8 வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த இமேஜ் நீங்கள் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி கூட எடுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ லென்சஸோட இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஃபோக்கல் லென்த், தென் ஃபீல்ட் ஆஃப் வியூ, தென் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு வேரியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம் வித் அப்ரச்சர் வேல்யூஸ் அண்ட் எவ்ரி திங். மெயின் திங் டு கம்ப்ளீட் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம லென்சஸோட பார்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் அவேரிங் வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த லென்சஸ். பார்ட்ஸ் ஆஃப் த லென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நிறையா மார்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் ஐ ஜஸ்ட் புட் இன் சிம்பிள் வே. இந்த பர்டிகுலர் இமேஜ் நீங்கள் பார்க்கும்போது ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடுன்னு செப்பரேட் பண்ணுறேன். ரைட் சைடில் ஃப்ரம் த பாட்டம் வென் யூ லுக் இன் டு இட், இட் இஸ் கால்ட் ஃபோக்கல் லென்த் இண்டிகேட்டர். நம்ம மேனுவலாக வந்துட்டு ஃபோக்கல் லென்த்தை மாற்றும் போதோ இல்லை ஆட்டோமேட்டடாக ஃபோக்கல் லென்த் மாற்றும் போதோ, வாட் எவர் த வே இட் இஸ், 17 to 85 or 15 to 55 or 18 to 55 or 10 to 24, whatever, அந்த ஃபோக்கல் லென்த்தோட இண்டிகேட்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரம் பாட்டம் ரைட் ஹேண்ட் சைட், second one it's going to be zoom ring, then the depth of field or focal distance. ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் எந்த கேமராவோட லென்ஸ் ஜென்ரல் லென்ஸ் நீங்கள் வாங்கினாலும் இன்ஃபினிட்டிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறது வந்துட்டு we try to decide it. So the depth of field and focusing distance. On the top it's going to be the rear cap or the front lens cap. Fine. Left hand side from the bottom வரும்போது it's going to be rear cap, மேலே இருக்கிறது front cap, கீழே இருக்கிறது rear cap. Okay. Then lens mount indicator. The red button வந்துட்டு we call it as lens mount indicator. And then we got auto or manual focus switch. ஜென்ரலாக நிக்கான் அண்ட் கெனான் கேமராஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏஎஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் எம்எஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆர் மேனுவல் ஃபோக்கஸ் ஸ்விட்ச். எல்லா லென்ஸ்லையுமே வந்துட்டு இட் பிகம்ஸ் இன் டிஃபால்ட் ஒன். அண்ட் தென் யூ காட் அ ஃபோக்கஸ் ரிங். இஃப் சப்போஸ் யூ வாண்ட் டூ இட் மேனுவலி, எம்எஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட லென்ஸ் மவுண்ட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஃபோக்கல் லென்த் என்னவோ நீங்கள் ஃபோக்கல் லென்த் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால், தென் ஃபோக்கஸ் ரிங் வந்துட்டு we can change and we can change the focus. Then what type of a lens? ஸோ வாட் டைப் ஆஃப் லென்ஸ்க்கு நம்ம தனியாக கிளாஸ் பார்க்கலாம், பட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த இடத்துல எழுதி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். வாட் டைப் ஆஃப் அ லென்ஸ், இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா கெனான் ஜூம் லென்ஸ் இஎஃப். சப்போஸ் நீங்கள் நிக்கான் போனீங்கன்னா எஃப்எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ்னு இருக்குது, கெனானில் இஎஃப் அண்ட் இஎஸ்ன்னு இருக்கும், சோனியில் இதுக்கு ஒரு வேறு ஒரு நேம் இருக்குது. ஸோ வி கேன் சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இன் அதர் கிளாஸஸ், பட் டைப் ஆஃப் லென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு லென்ஸ் கேப்க்கு முன்னாடி வந்துட்டு வி காட் இட். அண்ட் USM அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ USM வைப்ரேஷன் கண்ட்ரோல்,
தென் சைலண்ட் மோட்டார், தென் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நம்ம வர கிளாஸஸில் லென்சஸ் வச்சு பார்க்கலாம். தென் ஐ ஜஸ்ட் ஷோ யூ another information of lenses. இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைட் பாட்டம் இட் இஸ் focal length selected or focal length indicator 24 to 35. Then zoom ring, right side it's image stabilizer. So ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு டிஃபால்ட்டாக லென்ஸில் கொடுக்குற ஒரு ஆப்ஷன். தென் மேக்ஸிமம் அப்ரச்சர் வேல்யூ, வாட் எவர் த அப்ரச்சர் வேல்யூ டு த மேக்ஸிமம் இட் கேன் கிவ் யூ. தென் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் இன்ஃபர்மேஷன். ஃபோக்கல் லென்த் இன்ஃபர்மேஷன் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். 24 to 70 mm, that is going to be your variable focal length. அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. தென் திஸ் இஸ் அ ஃபோக்கஸ் ரிங். நம்பர் 2. நம்பர் 3 இஸ் AF and MF button, which is nothing but autofocus and manual focus button switch. Then distance scale, infinity in கொடுக்கிறது distance scale. Yes, fine. This is an illustrator work of the same. Suppose உங்களுக்கு வந்துட்டு image wise புரியல அப்படின்னா pass this and see the illustrator part of it. இந்த பர்டிகுலர் லெசனில் நம்ம வந்துட்டு லென்ஸோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ், அண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூனா என்ன, ஃபோக்கல் லென்த்னா என்ன, லென்ஸோட பார்ட்ஸ் என்ன, அப்ரச்சர் எப்படி வந்துட்டு டிசைட் ஆகுது, தென் ஹவு லென்சஸ் ஹேஸ் டு பி கிளாசிஃபைடு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.